வீட்லேயே நல்லா டேஸ்டியான ஒரு ஃப்ரூட் ஜெல்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது சியா சீட், அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது சைனா கிராஸ், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்தது நான் இன்றைக்கி ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலை நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் பால் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்க அந்த சைனா கிராஸை 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வைக்கும்போது நமக்கு நல்லா கரைஞ்சி நல்லா லிக்விடாக வரும். அதை எடுத்து அந்த பாலோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். அது ஏதாச்சும் தூசி இருந்தால் வந்துடும். அதனால் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வடிகட்டி வச்சுருக்க அந்த பாலை அதில் ஊற்றிடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்க சியா சீடையும் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்தையும் அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் நம்ம வெளியில் விட்டோம்னா நல்லா ஆறி நல்லா கட்டியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா கட்டியாக நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஜில்லுன்னு எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஒரு ஜெல்லி நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.